மேய்ப்பனின் சத்தம். இன்றைய தேவ வார்த்தை ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜான் என்று ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் ஒரு கம்பெனியில வேலை செய்து வருகிறார். அவர் அந்த வேலை செய்கிற நேரத்தில் மதிய உணவுக்காக இடைவேளை விடப்படும் போது அவர் 15 நிமிடத்திலே அவர் தன்னுடைய மதிய உணவை சாப்பிட்டு விட்டு மீதி இருக்கிற அந்த 15 நிமிடம் பக்கத்திலே இருக்கிற ஒரு சபையிலே போய், ஒரு சேப்பல்ல போய் அவர் என்ன செய்வார்? ஜெபிப்பாரா. அதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறார். அவர் அங்கே போகும்போது, அந்த தேவாலயத்துக்குள்ளே போகும்போது அவர் இப்படியா சொல்றாராம், இயேசுவே, நான் ஜான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆரம்பிப்பார் ஜெபத்தை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் பலவீனப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அவர் அட்மிட் செய்யப்படுகிறார். அப்பொழுது அந்த நேரத்திலே, இந்த மதிய நேரத்திலே, இவர் எப்பொழுதும் வளமையாக சென்று ஜெபிக்கிற அந்த தேவாலயத்துக்கு போகிற அந்த நேரத்திலே ஒரு சத்தத்தை அவர் தன்னுடைய பெட் அருகிலே அவர் கேட்கிறார். ஜான், நான் இயேசு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர் கேட்டாராம். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் விழித்துக் கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, நாம் பலமுள்ளவர்களாய் இருக்கும் போது கர்த்தரை தேட வேண்டும். நீங்கள் பலவீனப்படும் போது அவர் உங்களை தேடி வருவார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பிசி என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேட பலன் கொடுக்கிற இந்த நாளிலே, கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உன்னை உயர்த்தி வைத்திருக்கிற இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை தேடாமல் இருந்து விடாதீர்கள். ஞாயிறு தோறும் ஆராதனைக்கு சொல்லுங்கள், இரவு தோறும் செவியுங்கள், காலையில இருந்து துதியுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இப்படி இருக்கும் போதுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால இருக்கிற ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஆரோக்கியமான சரீரமா இருக்கட்டும், நல்ல சூழ்நிலையா இருக்கட்டும், இந்த நேரத்திலே நீங்க வீணாய் நேரத்தை கழிக்காதபடிக்கு கர்த்தரை தேடுங்கள். நாம் பலவீனப்படும் போதோ, நாம் சில பிரச்சனைகளிலே அகப்படும் போதெல்லாம் அங்கே தானாக முன்வந்து ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்வார், நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தை மூலமா எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களுக்காக பெருமூச்சோடு எங்களுக்காக நீர் ஜெபிக்கிறவராய் இருக்கிறீர், எங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறீர், எங்களை சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறீர், பலவீனத்திலே எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியும். இவர்கள் வாழ்க்கையில இருக்கிற ஆண்டவரே பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆண்டவரே தடுமாற்றங்கள், கஷ்டங்கள், கடன்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நீர் மறைந்து போக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.